ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஹர்ஷினியோட ஆயுஷ்யமும் ப்ளஸ் அந்த பருப்பு தேங்காய் பண்ணுறதையும் பார்க்குறோம். எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் இன்றைக்கி நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, நேற்றுக்கு காப்பரிசி பண்ணுறது எப்படின்னு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் இன்றைக்கி கொடுக்குறேன். உங்களுக்கு அதையும் செக் பண்ணிக்கோங்க, பார்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா, பருப்பு தேங்காய்க்கு அந்த படியால் 1.5 படி இது எடுத்துக்கிட்டேங்க. நல்லா வறுத்து தோலெல்லாம் நல்லா புடச்சி தோலெல்லாம் நீக்கிட்டு கடலையை நல்லா 1.5 படி கடலை எடுத்துக்கிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த காப்பரிசி அந்த பருப்பு தேங்காய் ரெண்டுத்துக்கும் சேர்ந்து 1.5 படி வெல்லம் எடுத்துக்கிட்டேன். சரி வெல்லம் எடுத்துகிட்டு அதுக்கு கொஞ்சம் இது பதத்துக்கு தக்காளி பாகுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வர பாகை ஒரு 2 கரண்டி காப்பரிசிக்கு விட்டு நேற்று கிளறிட்டு பாக்கி உள்ள பாகு இங்கே பாருங்கள், அந்த வெல்லத்தை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பாகு காய்ச்சி அந்த பாகு உருண்டையாக வரணும். இந்த உருண்டை உருட்டை வரணும். நல்லா உருட்டினா அப்படியே கல் மாதிரி இருக்கணும். தட்டில் போட்டோம்னா டக்குன்னு சவுண்டு வரும். அந்த சவுண்டு வந்தால் தான் அந்த பாகு பருப்பு தேங்காய் பாகு கெட்டியாக இருக்குது, பாகு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். திரும்ப இன்னொரு தடவை செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த பாகு நல்லா அப்படி பார்த்தோம்னா நல்லா உருட்டணும். வெள்ளத்தை தண்ணியில் போட்ட உடனே அந்த பாகு கரையக்கூடாது. நல்லா உருட்டி கையில் எடுக்க வரணும். எடுக்க வரும்போது கையில் அப்படியே விண்ணு நல்லாயிருக்கும், கெட்டியாக கமர்கட்டு மாதிரி கையில் நல்லா பிடிக்க வரணும். அப்படி போட்ட உடனே டக்குன்னு சவுண்டு வரும். அதுதான் பருப்பு தேங்காய் பாகு அப்படின்வாங்க. இதுக்கு முன்னாடி தக்காளி பாகுன்னு சொல்லுவோம். அந்த பதத்தில் தான் காப்பரிசிக்கு விட்டு கிளறிட்டு அதையே திரும்ப கொதிக்க வச்சு பருப்பு தேங்காய் அதில் கிளறிட்டேன். பாருங்கள், இதான் இப்போ பதம் பாகு ரெடி ஆகிடுச்சு. ரெடியான உடனே இந்த கடலையில் அதை விட்டு நல்லா கிளறி எடுத்துட்டேங்க. எடுத்த உடனே பருப்பு தேங்காய் கூடு ஒன்று வச்சுருப்போம். கூடு மாதிரி கோபுரம் மாட்டம் இருக்கும் அந்த கூடு. அதில் அந்த கூட்டில் நான் ஒரு கூட்டில் போட்டு அடைச்சேன். எங்கள் ஹஸ்பண்ட் ஒரு கூட்டில் போட்டு அடைச்சார் 2 காட்ட டைமில். இல்லைனா ஆறி போச்சுன்னா அது உள்ளுக்குள்ளே போய் அது செட் ஆகாது. அதனால் உதிராக போயிடும். அதனால் அது இதுவாக இருக்கும்போதே நம்ம அதில் போட்டு நல்லா அடைச்சிட்டேங்க. அடைச்சிட்டு மிச்சம் கொஞ்சம் இருந்தது. அதையும் ஒரு 10 உருண்டை, வெறும் பருப்பு தேங்காய் மட்டும் பிடிக்கக்கூடாதுன்னுவாங்க. அது நம்ம கொஞ்சம் குழுவானுமா நிறைய இருக்கணும் குழந்தைங்களோட குட்டிங்களோட அப்படின்ட்டு சின்ன சின்ன உருண்டைகள் இதில் கொஞ்சம் பிடிச்சி எடுத்து வச்சேன். ஒரு 20 உருண்டை ஆச்சு. அதையும் மிச்சம் இருந்ததை பொருட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த கூட்டில் போட்டு அடைச்சி அப்படியே வச்சுருந்தாங்க. காலையில் அது அதில் உடனே அப்படியே கலர் பேப்பர் சுற்றி எடுத்து வச்சுட்டோம். இது முதல் நாள் பிடிச்சது பருப்பு தேங்காய். இப்போ மறுநாள் காலையில் ஆயுஷம் தண்ணிக்கு இந்த பாருங்கள், கலர் பேப்பர் சுற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் பூ சுற்றி ரெட் கலரில் கலர் பேப்பர் சுற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். அது சுவாமிகிட்ட கிருத்திகாவுக்கு எடுத்துன்னு போகிற சீரெல்லாம் கீழே வச்சுருக்கேன். மாப்பிள்ளைக்கு புடவை, கிருத்திகாவுக்கு புடவை, மாப்பிள்ளைக்கு வேஷ்டி சட்டை, அடுத்தது ஹர்ஷனுக்கு ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வச்சுருக்கேன். அடுத்தது முறுக்கு, கை சுத்து முறுக்கு, லட்டு, அப்புறம் பருப்பு தேங்காய், காப்பரிசி, இது அத்தனையும் எடுத்துட்டு பூ, பழங்கள் பூ, பழத்தட்டு, பூத்தட்டு இதெல்லாம் எடுத்து சுவாமிகிட்ட வச்சு கற்பூரம் ஏற்றிட்டு நான் அந்த கிருத்திகாவோட நாத்தனார் பொண்ணு ஒன்று வந்திருந்தாங்க. அவங்க 2 பேரும் எடுத்துகிட்டு போகிறோங்க. என் ஹஸ்பண்ட் எங்கள் வீட்டு சாமிகிட்ட முதல்ல வச்சு கற்பூரம் ஏற்றிட்டு மாடியில் தான் கிருத்திகா வீடு, மாடியில் தான் ஆயுஷ்யம் நடந்தது. கீழே எங்கள் வீடு, கீழே நாங்கள் இருக்கோம். எல்லாம் ஆல்ரெடி என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ பாருங்கள், பருப்பு தேங்காய் எடுத்து நான் வரேன். பின்னாடி அவங்க நாத்தனார் பொண்ணு அதை எடுத்துகிட்டு வரா. ட்ரெஸ்ஸு, பழங்கள் அதெல்லாம் முன்னாடி ஒரு செட்டை அனுப்பிச்சிட்டேன். நான் சாஸ்திரத்துக்கு வீடியோ காமிக்கிறதுக்கோசரம் இது 2 மட்டும் எடுத்துன்னு வந்தேன். நான் முன்னாடி வரும். வந்தவுடனே சாஸ்திரியில் இந்த கிழக்க பார்த்து சூரியனை பார்த்து வேண்டிக்கு சொன்னார். இது மாதிரி அடிக்கடி நல்ல சுபத்துக்கு நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும், பொண்ணுக்கு நிறைய பிறந்த வீட்டிலேருந்து சீர் கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த பக்கத்து சூரியனை பார்த்து வேண்டிக்கு சொன்னார். வேண்டிட்டு நேராக மேலே கொண்டு கௌரி கல்யாணம் பாடி அங்கே கொண்டு வச்சாங்க. வச்ச உடனே சாஸ்திரிகள் பார்த்தோம். நாங்கள் பாருங்கள், ஹர்ஷினி ஒரு நல்ல ஒரு மாம்பழ கலர் பட்டுப்பாவாடை, மேலே சட்டை, அதுக்கு நாங்கள் தான் எடுத்தோம். இன்னொரு ட்ரெஸ்ஸும் நான் எடுத்திருக்கேன் அதில் வைக்கிறதுக்கு. ஹர்ஷனுக்கும் போட்டுருக்கிற ட்ரெஸ் இல்லாமல் இன்னொரு ட்ரெஸ்ஸும் எடுத்திருக்கேன். அது மாப்பிள்ளை பொண்ணு எங்கள் வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் மணிக்கு உட்கார்றதா இருந்தாலும் எங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த 9 கஜம் மடிசார் தான் கட்டிக்கணும். மடிசார் கட்டின்னு உட்காந்துருக்காங்க. மாப்பிள்ளை பஞ்சகச்சம் கட்டிட்டு உட்காந்துருக்காரு. வேஸ்டாடு அப்படின்வாங்க. அதை கட்டிட்டு உட்காந்துருக்காரு. உட்காந்தோடனே பக்கத்தில் பாருங்கள், கிருத்திகா மாமனார், மாமியார், மாமனார் எல்லோரும் இருக்காங்க. 2 பக்கம் நாத்தனார், ஃப்ரெண்ட் சர்க்கிள் கொஞ்சம் பேர், நாத்தனார் பொண்ணு எல்லோரும் வந்திருந்தாங்க. ரொம்ப பெருசாக இது பண்ணிக்கல. 13ஆம் தேதி டேட் ஆஃப் பர்த்துக்கு எல்லோரையும் கூப்பிட்ருக்கோம். அது கொஞ்சம் கிராண்டாக பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கோம். இது ஹோமம்னால வீட்டில் சிம்பிளாக முடிச்சிட்டோம் நாங்கள். அதனால் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா
சீர்தட்டு எல்லாம் கொண்டு வச்சதுக்கப்புறம் அக்னி மூட்டுறதுக்கோசரம் அவர் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டுருக்காரு. ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அதில் வந்து இந்த மாலை இதெல்லாம் கிருத்திகாவுக்கு வந்து எண்ணெய் போட சொன்னாங்க. குங்குமம் சந்தனம் கிருத்திகாவுக்கு நான் இட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மாப்பிள்ளைக்கு போட்டு இட்டார். ஹர்ஷனிக்கும் அவரே மாலையை போட்டார், ஹர்ஷனுக்கும் போட்டார். போட்டு நாங்கள் அதெல்லாம் முடித்தோடனே எப்போவுமே இந்த ஆயுஷேமத்துக்கு பார்த்திங்க எந்த ஒரு விசேஷம் அப்படின்னாலும் பிறந்த வீட்டிலேருந்து முதல்ல சீர் போடுங்க குழந்தைங்களுக்கு. அதுதான் நல்லது. எல்லா இதுலேயுமே அதான் பழக்கமாக இருக்கும். சொல்கிறேன், பிறந்த வீட்டிலேருந்து நிறைய சீர் செஞ்சு அனுப்பணும். எந்த ஒரு இதுக்கும் இருக்கோ இல்லையோ நிறைவாக இதுக்கு ஏதாவது குழந்தைகளுக்கு செஞ்சு முடிச்சிடணும். அது மாதிரி நிறைவாக இங்கே சக்திக்கு உள்ளபடி நிறைவாக எப்படி முடியுமோ அப்படி செஞ்சு முடிச்சிட்டோம். நாங்கள் காது குத்துறது தான் முன்னாடியே பழனியில் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம் உங்களுக்கு. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே பழனி போயிட்டு வந்தோம். அப்போயே காதெல்லாம் குத்தியாச்சு. அதனால் இப்போ வெறும் ஆயுஷ் ஹோமம் மட்டும் பண்ணோம். இந்த மாதிரி செய்கிறதுனால குழந்தைகளுக்கு ஆயுள் விருத்தியாகும், அறிவு விருத்தியாகும், ஆரோக்கியம் விருத்தியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த ஹோமம் ஃபஸ்ட்டு வருஷம் வந்து ஃபஸ்ட்டு வயசு முடியும் போது இன்னையோட உத்திர நட்சத்திரம் வருஷனி முடியுது. இன்னையோட கரெக்டாக 1 வயசு அவளுக்கு முடிஞ்சு 2வது வயசு ஸ்டார்ட் ஆகிற அன்றைக்கி வந்து இதை நாங்கள் செய்கிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ப்ரிப்பரேஷன் முதல் நாளே வந்து வீடெல்லாம் சுத்தம் செஞ்சு அந்த ஹெல்ப்புக்கு ஒரு பொண்ணு வருவா, அவளை வச்சுட்டு வீடு ஃபுல்லாக சுத்தம் பண்ணி மாக்கோணம்லாம் கிருத்திகா மாமியார் மாக்கோணம் அதெல்லாம் உள்ளே போட்டு வச்சாங்க. ஃபுல்லாக எல்லாம் பண்ணி காலையில் வந்து டிஃபனு காஃபி எல்லாம் செஞ்சு முடித்து அப்புறம் சாப்பாடு மட்டும் கேட்ரிங்கில் சொல்லியிருந்தாங்க. சாப்பாடு மட்டும் கேட்ரிங்கில் வந்தது. அதனால் மற்றதெல்லாம் வீட்டில் செஞ்சோம். சக்கரை பொங்கல் வந்து எங்கள் வீட்டில் கீழே நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். சக்கரை பொங்கல்லாம் அவுஷகம் வைக்க வெறும் சாதமும் கொஞ்சம் பருப்பு அதில் 2 போட்டு அவுஷு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வைக்க சொல்லியிருந்தார். அதையும் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் மேலே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த புடவை நான் கட்டியிருக்கிற இந்த புடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா 60ஆம் கல்யாணம் 60 பிறப்புக்குங்க. அதாவது எங்கள் ஹஸ்பண்டுக்கு 59 வயசு முடிஞ்சு 60வது வயசு ஆரம்பிக்கிற அன்றைக்கி பர்த்டேக்கு அது வந்து 60 சாந்தி பண்ணிக்கிட்டோம் வீட்டோட. அப்போ வந்து எங்கள் பிறந்த வீட்டிலேருந்தே எங்கள் அம்மா தம்பி எல்லோரும் சேர்ந்து அதை வாங்கி கொடுத்த புடவை திருபுவனப்பட்டு அப்படின்வாங்க. அது பார்த்திங்கன்னா எந்த ஒரு விசேஷனாலும் மஞ்சள் பச்சை நல்ல அரக்கு இது மாதிரி இவள் வந்து கட்டிக்கிறது வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். பச்சை மஞ்சள் வந்து ரொம்ப பிடிக்குங்க. எந்த ஒரு விசேஷனாலும் வீட்டில் பச்சை மஞ்சள் நான் வந்து அடிக்கடி கட்டுவேன். அதனால் வந்து இந்த மாம்பழ கலருங்க, மஞ்சள் இல்லாமல் ஆரஞ்சும் மஞ்சளும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு மாம்பழ கலரில் நல்ல பச்சை கிளிப்பச்சை பார்டர் வச்சு இருந்தது. ப்ளவுஸும் அதே மாதிரி இந்த புடவை. ஹர்ஷனும் அன்றைக்கி ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. இது வந்து ஹோமம் அங்கே செஞ்சுட்டே இருக்கும்போது கிருத்திகா மாமனார் மாமியார் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இதில் எல்லாருமே வீடியோ எடுத்ததுனால நான் நிற்க முடியல, வெளியில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் நான். அவங்களெலாம் மாப்பிள்ளை ஹர்ஷனு, அது வந்து கிருத்திகாவோட நாத்தனார் பொண்ணு. இந்த பக்கம் இருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒருத்தவங்க, இந்த பக்கம் இருக்கிறதும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் தான் இருக்கிறவங்க. நாத்தனார் பொண்ணு நாங்கள் அவ்வளோதாங்க. ரொம்ப வரல. இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் ரிலேஷன் அவங்களது வந்திருந்தாங்க, அவ்வளோதான். ஹர்ஷனிக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலைங்க. அவளுக்கு மாலை போட்டு அந்த புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கவே ரொம்ப தாங்கலை. நான் கூட ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுவோன்னு பார்த்தா எல்லாருக்கிட்டையும் சகஜமாக சிரித்து போயிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தாங்க பாருங்கள். கிளாப் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு தாங்கலை. அவங்க அண்ணாவையும் கூப்பிட்டு நில்லுன்னு சொல்ல அது பாருங்கள் அவனோட நிற்கிறான். ஹர்ஷனுமே சமத்தாக தாங்க இருந்தான். ரொம்ப எந்த இதுவும் இது பண்ணல. ஹோமம்னா கண்ணெறியும் கொண்டு ஹோமத்தில் உட்கார மாட்டான்னு நினச்சான். ஆனால் அவங்க அப்பா அப்படியே உட்காந்து சாஸ்திரியில் சொல்கிற மந்திரத்தை அவனும் அவங்க அப்பா விட சொன்னான் கூடவே. ஹோமம்லாம் நல்ல விதமாக முடிஞ்சதுங்க. முடிஞ்சு எல்லோரும் வந்து எல்லோரும் குழந்தையும் கிருத்திகாவும் எவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணோம். இந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கும்போது மனசார குழந்தைய வாழ்த்தி ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இவளை வந்து ஹர்ஷினி வந்து 5 மாதத்துலேருந்து 5வது மாதம் அவளுக்கு. அப்போ தான் வந்து மகளிர் தினத்தன்னைக்கு இந்த ஹர்ஷினி குட்டி மகளிரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தினேன் யூடியூப்பில். அப்போலேருந்து ஒவ்வொரு தடவையும் அவளை நீங்கள் பார்த்துட்டுருப்பீங்க. உங்கள் ஆசீர்வாதம் எல்லாரோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு தேவை. கண்டிப்பாக குழந்தைய நிறைய ஆசீர்வாதம் பண்ணுங்கள், எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இந்த கற்பூரம் ஆரத்தி முடிஞ்ச உடனே எல்லாரையும் வந்து பிரதர்ஷனம் வர சொன்னாங்கங்க. அவர் தான் கிருத்திகாவோட மாமனார், ஆரத்தி தட்டை காட்டுறவர். ஃபுல்லாக எல்லோரும் வந்து
பிரதர்ஷனம் வந்துட்டு சுவாமியோட அந்த மந்திரங்கள் ஏதோ ஒன்று சொன்னார். கூடவே சொல்லி 3 ரவுண்ட் எல்லோரையும் வர சொன்னாங்க. அக்னியை சுற்றி வலம் வர சொன்னாங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க அப்படின்னாங்க. அதனால் எல்லோரும் வந்து அப்படியே ரவுண்ட் பண்ணி வந்தோம். நான் வந்து வீடியோ எடுத்துட்டுறதுனால பின்னாடி வந்தேன் லாஸ்ட்டில். இதுதான் கிருத்திகாவோட வீடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஹாலு. இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது, இந்த ஒரு பக்கம் ஒரு ரூம் இருக்குது. ஒரு நாள் ஹோம் டூரே உங்களுக்கு போடுறேன். நான் நல்லா மாடி ஒரு நாள் போடுறேன். கிருத்திகா வெட்டி போடுறேன், எங்கள் வெட்டி போடுறேன். இன்னும் சரியாக குழந்தைகளை வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணவும் முடியலைங்க. கிருத்திகாவோட நாத்தனாரும் நானும் வந்து ஆர்த்தி எடுக்கிறோம் குழந்தைக்கு.